தெரிந்தும் தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன், மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காபிர். ஆனால் அலட்சியத்தால், மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான். இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்துச் செல்லும். இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஃபத்வா! ஒரு பக்கம் குஃபர், ஒரு பக்கம் ஃபுசூக், ஒரு பக்கம் காஃபிர், இன்னொரு பக்கம் ஃபாசிக். இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? யா தாரிக ஸலாத், தொழுகை விடுபவரே, தொழுகை விடுபவரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை